எல்லாத்தையும் தந்திர முடியும். பக்கத்து உள்ளே பண்ணிட்டு போறாங்க. இருபத்தஞ்சு வருஷமா இந்த தரப்பாலம் இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து தரப்பாலமே இல்லாம தான் அவஸ்தைப்பட்டு இருந்தோம். அப்பதான் அது மாதிரி வாழ்க்கை இருந்தது. இந்த தரப்பாலம் அமைச்ச பிற்பாடும் இதால வந்து தண்ணி வரும்போதெல்லாம் வந்து ஒரு 15 நாள் 20 நாள் குழந்தைங்க ஸ்கூலுக்கும் போறதில்ல. ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட ஒரு இன்ஜெக்ஷன் பண்றதுக்கு ஆம்புலன்ஸ் வர முடியல. ஒரு ஹாஸ்பிட்டலும் போக்குவரத்து வசதி கிடையாது. இந்த வழியா போனோம்னா நாங்க 2 கிலோமீட்டர்ல மெயின் ரோடு போயிடுவோம். இதை போக முடியாம போனாக்கா 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் போக முடியாது. அதனால வந்து அன்றாட வாழ்க்கை எங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுது. கூலி வேலை செய்யறவங்களும் வந்து ஒரு 15 நாள் 20 நாள் வந்து வீட்டுல இருந்துடுறாங்க. காய்கறி அழிவு போது, காய்கறி எதுவும் பதார்த்தம் இல்லாம ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அதால வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த தண்ணிக்கு பால் மாறிக்கின்னு பசி கொடுமையால போன வருஷமும் ஒரு ஆள் இறந்துட்டாரு. தண்ணியில இறங்கி போயிட்டாரு பதார்த்தம் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு. இந்த வருஷமும் ஒரு ஆள் வந்து குப்பத்துப்பாலத்தை சேர்ந்த ஒருத்தர், அவரும் இதே மாதிரி கொடுமையால தண்ணியில இறங்கி போய் இறந்துட்டாரு. வருஷம் ஒரு ஆள் இறந்து போறாங்க இந்த தரப்பாலத்தினால வந்து தண்ணி வாங்காதனால. அதே மாதிரி வருஷம் வெள்ள நிவாரணம் வந்து குடுக்குறாங்கன்னு இதுவும் எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. விவசாயம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. போன வருஷமும் வந்து 5 ஏக்கரா வேர்க்கடலை போட்டேன். எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாம 1 லட்சம் நஷ்டம் தான் ஆயிடுச்சா கண்டி. இங்க கொடுங்க மனு, அங்க கொடுங்க மனுன்னாங்களா கண்டி. அதுவும் அதிகாரிகளும் வந்து எதுவும் நடவடிக்கை எடுக்கதே இல்ல. இந்த வருஷமும் வந்து வேர்க்கடலை போட்டேன். இது இந்த வருஷமும் போயிடுச்சு. இந்த வருஷமும் வந்து வெள்ள நிவாரணம் ஒதுக்குவாங்களா இல்லையான்றதும் தெரியல. ஸ்கூலுக்கு போறோம், ஆடு மாடு அனாடு பக்கம் தான் போய் மேயணும். அந்த பக்கம் போறதுக்கு இந்த தண்ணி ஆம்புலன்ஸ் உள்ள வராது. அதிகாரிகளும் வர முடியாது, உள்ள வர முடியாது. அதிகாரிகளும் வந்து இங்க பார்க்க முடியல. அவங்களும் வந்தாங்கன்னா ஒரு தடவை வராங்க. அது வரைக்கும் அந்த ஒரு 10 நாள் தண்ணி இருக்கும் போது பேசுறாங்க. அது வரைக்கும் போயிடுறாங்க, வர மாட்டேன்றாங்க. மறுபடியும் வந்து அடுத்த வருஷம் தான் அந்த தண்ணி வரும்போது தான் ஓடிடுறாங்க. வருஷம் தண்ணி வருதுங்க. வருஷம் இது மாதிரி தான் பாதிக்கப்படுது. ஒரு வாரம் தண்ணி போதுங்க. ஒரு வாரம் கொஞ்சம் மேம்பாலம் அமைச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றியா இருக்கு ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி ஐயா. வணக்கம்.